பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களை வாழ்த்துறேன். லூக்கா 22 இன்னைக்கும் ஒரு சின்ன வசனத்தை நாம படிக்கலாம். 46வது வசனம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆம், அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, தேவனுடைய சபையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன நித்திரை பண்றீங்க? ஜெபிக்காம நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து நான் கேள்வி எழுப்புகிறேன். ஜெபத்தை மறந்து விட்டீர்களா? நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? எத்தனை நாட்களுக்கு முன்பாக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தீர்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை நாட்களுக்கு முன்பாக 1 மணி நேரம் ஆண்டவரோடு செலவிட்டீர்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை நாட்களுக்கு முன்பாக 1 மணி நேரம் நீங்கள் தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. தூங்குகிற நீ வாழ்க்கையில் ஜெபத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற விசுவாசிகளா இருப்பீர்களானால் உங்களை தட்டி எழுப்புகிறார் கர்த்தர். எழுந்திருங்கள். நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? எழும்புங்கள். ஆம், வேண்டாம். ஆவிக்குரிய நித்திரை வேண்டாம். ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் வேண்டாம். ஆவிக்குரிய காரியத்துல நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் வேண்டாம். சாப்பாடு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்றோமா? இல்ல, சொல்றது இல்ல. நாளைக்கு மீன் சாப்பிடலாம் அப்படிங்கிறோமா? இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு சந்தோஷம் தான், சாப்பிடலாமே அப்படிங்கிறோம். அப்ப உணவு விஷயத்துல நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாமல் இன்றைக்கு கிடைத்தால் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்வது போல ஆவிக்குரிய காரியத்திலும் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு ஜெபம் பண்ணா எனக்கு சந்தோஷம், இப்பொழுது ஜெபம் பண்ணுவது எனக்கு சந்தோஷம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவது எனக்கு சந்தோஷம். நான் அடிக்கடி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பலவிதமான சோதனைகள்ல மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் யார் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால், ஜெபிக்காதவர்கள். ஒரு மனிதன் ஜெபிக்கவில்லை என்றால் அவன் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறான். ஜெபிக்காத மனிதர்கள் தேவையில்லாத சோதனைக்குள்ளே போகிறார்கள். ஆம், எனக்கு அருமையான விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் பல சோதனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்வீர். சரீரத்தில் பல சோதனைகள் வரும், வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும். அந்த சோதனைகளுக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அந்த சோதனையிலே நீங்கள் ஒரு நிமிர்ந்து நின்று சோதனையை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எழுமுங்க, ஜெபத்துல எழுமுங்க, எழுமுங்க, உபவாசத்துல எழுமுங்க, எழுமுங்க, ஆவியில எழுமுங்க, எழுமுங்க, அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க எழுமுங்க, எழுமுங்க, கர்த்தரோட நிற்க எழுமுங்க, எழுமுங்க, தேவ சமூகத்துல மன்றாட எழுமுங்க. ஒரு உபவாச ஜெபத்தோடு வல்லமையாய் போராடி ஜெபிக்கிறதற்கு நீங்கள் எழும்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை எழுப்புவாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் நித்திரை பண்ணாதபடிக்கு, நாங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. நாங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.